கோவை மாவட்டம் ஆனைமலை வட்டம் தென்சங்கம்பாளையம் ஊராட்சி மன்றம் முப்பெரும் விழா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. தென்சங்கம்பாளையம் ஊராட்சி 5ஆம் ஆண்டு நிறைவு விழா, ஊராட்சி பணியாளர்களுக்கு நினைவு பரிசு வழங்குதல், ஊராட்சி புதிய திட்டப் பணிகள் துவக்கி வைத்தல் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிகழ்வுகளுடன் நடைபெற்றது. இந்நிகழ்வானது தென்சங்கம்பாளையம் பெரிய சமத்துவபுரம் பகுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைமை பொறுப்பினை ஏற்று SR அண்ணாதுரை தலைவர், தென்சங்கம்பாளையம் ஊராட்சி, நினைவு பரிசுகளை K ஈஸ்வரசாமி அவர்கள் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர், தளபதி முருகேசன் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர், முன்னிலை பொறுப்பு யுவராஜ், KV பால்ராஜ், ரகுபதி, பாரதி நரசிம்மன் மற்றும் நன்றியுரையினை சிவகுமார் ஆகியோர் வழங்கினர். ஒவ்வொரு வீடும் தவறாமல் இந்த நோட்டீஸை கொடுத்து வீடு தவறாமல் நாம் செய்திருக்கிற பணி மற்றும் இந்த நிகழ்வு எதற்காக நடைபெறுகிறது என்று நம்முடைய ஊராட்சி மன்றத்தினுடைய சகோதரிகளின் மூலமாக இதை வீடு தவறாமல் செலுத்தினோம். அனைவரிடத்திலும் சென்றால்தான் இந்த நிகழ்வினுடைய தொகுப்பு தெரியும் என்கிற காரணத்தால் இங்கே அதை பெற்றுக்கொண்டு இங்கே வருகை புரிந்திருக்கிற நம்முடைய தென்சங்கம்பாளையம் ஊராட்சியினுடைய ஒரு பகுதி மக்கள் தான் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். மற்றும் மற்ற பகுதி மக்கள் எல்லாம் வேலை பளுவின் காரணமாக வேலைக்கு சென்றிருக்கிறார்கள் என்பதை, அவருக்கும் அந்த கடிதம் வீடு வாயில் சென்றிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, ஊராட்சி மன்றத்தினுடைய 5 ஆண்டு நிறைவு விழா, அதை எதற்கு நம்ம முடிய போன்னு ஏன் சொல்றீங்க? நம்ம தானே தொடர்ந்து இருக்கிறோம். அண்ணாதுரை அவர்களே, இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று கோவை தெற்கு மாவட்டம் முழுவதும் சுற்று சுழன்று கொண்டிருக்கின்ற அருமை மச்சான் தளபதி முருகேசன் அவர்களே, கடந்த ஒரு மணி நேரத்திற்கு முன்பு ரெட்டியார் மடத்திலே ஒரு நிகழ்ச்சியில் தான் நான் சொன்னேன், பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஆனமலை கிழக்கு ஒன்றியத்திற்கு இன்று வருகை புரிந்ததுடன் எனக்கு தெரிந்தவரை 25வது முறை ஏனென்று சொல்லி அமைந்துள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதை போலதான் சுற்றுச்சூழல் கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே நமது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களையும் நமது ஆனமலை கிழக்கு ஒன்றியம் தென்சங்கம்பாளையம் ஊராட்சிக்கு வருகை புரிந்ததற்கு மிகப்பெரிய ஒரு கரையொலியின் வாயிலாக வருக வருக என்று சிறப்பாக முதல்கண் வணக்கத்தை அவர்களுக்கு உரித்தாக்கிக் கொள்கின்றேன். எடுத்துட்டு அவர் சென்னை சென்றாலும் சரி, கோவைக்கு சென்றாலும் சரி, பொள்ளாச்சிக்கு வந்தாலும் உங்களுடைய தென்சங்கம்பாளையத்தினுடைய ஊராட்சிக்காகவே வாழ்ந்திருக்கின்ற என்னுடைய அருமை நண்பர் அண்ணாதுரை அவர்களே, இங்கு நினைவு பரிசுகள் வழங்கி உரையாற்ற இருக்கின்ற நமது மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ஈஸ்வரசாமி அவர்களே, நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற ஆனமலை கிழக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் யுவராஜ் அவர்களே, கோட்டூர் பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் பால்ராஜ் அவர்களே, அருமை நண்பர் சிவகுமார் உள்ளிட்ட இங்கு திரளாக கூடியிருக்கின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளை, அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளாக வந்திருக்கின்ற PDO உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முழு மனதோடு நிறைவு செய்து எப்படி பதவியேற்பு விழாவை மிகவும் சிறப்போடு ஏற்பாடு செய்து நான் இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்க இருக்கின்றேன் என்கின்ற தகவலை பறைசாற்றுகின்ற விதமாக ஒரு விழா எடுக்கின்றாரோ, அதே போல பதவி நிறைவு விழாவையும் ஒரு விழாவாக எடுத்து உங்களுக்காக 5 ஆண்டு காலம் பணியாற்றி இருக்கின்றேன் என்ற செய்தியை பறைசாற்றுகின்ற விதமாகவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒத்துழைப்பு வழங்கிய இவர்களுக்கெல்லாம் மேலாக ஊராட்சியிலே சிறப்பாக பணியாற்றி இருக்கக்கூடிய ஒரு நினைவு பரிசு வழங்குகின்ற ஒரு நிகழ்ச்சியாகவும் புதிய ஒரு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்து ஒரு முப்பெரும் விழா நிகழ்வு தென்சங்கம்பாளையம் ஊராட்சியிலே மிகவும் சிறப்போடு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஊராட்சி மன்றத்துடைய தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு உறுப்பினருமான மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாதுரை அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஆனமலை கிழக்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் ஆற்றல் மிகு செயல் வீரர் மரியாதைக்குரிய அண்ணன் யுவராஜ் அவர்களே, நமது கோவை தெற்கு மாவட்டம் என்கின்ற மாவட்டத்தினுடைய படையை வழிநடத்தி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் தன்னுடைய உழைப்பால் அனைத்து கழக நிர்வாகிகளும் ஒருங்கிணைப்பு செய்து
நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் அதிக வாக்குகளை நாம் நமது 4 சட்டமன்ற தொகுதியிலும் பெற்று அதிலும் குறிப்பாக